திருவனந்தபுரத்தில் ஜூ இருக்குல்ல, அங்கே வந்து நாங்கள் எப்போவாச்சும் போனாலும் மார்னிங் தான் போவோம். இந்த டைம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து நம்மலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஈவினிங் ஒரு 4 o'clock அப்புறம் தான் கிளம்புனோம். ஊபரில் ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த ஆட்டோக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஜூ இருக்குல்ல, ஜூக்கு பேக் சைடு வாசல் இருக்கும்ல, அங்கே ஒன்று நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒன் வே ரோடு, அப்போ திரும்பி ரொம்ப தூரம் போய் தான் போகணும். அப்போ அதில் இறக்கி விட்டாங்க. சரி நம்ம பேக் சைடு வழியாக உள்ளே போயிடலான்ட்டு என்ட்ரி கொடுத்தா பார்க்கில் எந்த பக்கம் திரும்பினாலும் அவ்வளோ ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. சரி அவங்கள எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது அப்படி சொல்லி நாங்கள் வேக வேகமாக டிக்கெட் கவுண்டர் போயாச்சு. ஏன்னா 5 மணிக்கு க்ளோஸ்டு. அப்போ அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் விருத்தையை நம்ம எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். வெறித்தனமாக வேட்டையாடுற மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம நவுண்டுருவோம் அப்படின்ட்டு அடுத்த இடத்துக்கு போனா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம்னுட்டு புலி ஒளிஞ்சு விளையாடுது அப்படின்னு என்னதான் பண்ணுதுன்னு சூம் பண்ணி பார்த்தா புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு சொல்லுவாங்க. என்னடானா அது புல்ல தின்னுட்டு இருக்குதுங்க. நெக்ஸ்ட்னு அடுத்த குண்டுக்கு போயாச்சு. அங்கே போனால் சரியான உறக்கம். மத்தியானம் நல்லா சாப்பிட்டு உறங்கிட்டு இருக்குது. சரி அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், தூங்கட்டும்ட்டு நெக்ஸ்ட்னு போனால் அங்கே சரியான உறக்கம். அடுத்த குண்டுக்காவது போவோம் நெக்ஸ்ட் அப்படின்னா அங்கேயே அதே தான். அப்புறம் அங்கேயே உள்ள ஒரு ஷாப் மாதிரி இருக்கும், டீ ஷாப் மாதிரி. அங்கே சிக்கன் கட்லெட் வாங்கினோம். ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு அணில் அழகாக பக்கத்தில், பயமே படலைங்க. அடிக்கடி இப்படி ஆட்கள்லாம் கொடுப்பாங்கன்னு தோணுது. பயமே படாமல் அழகாக வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. சரிங்க, இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆயிடுச்சு. இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.